வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்தியா. இன்றைய முக்கிய செய்திகள். வரும் ஏப்ரல் மாதம் முதல் ஸ்ரீபெரும்புதூர் ஹேரோ ஹப் செயல்படும் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியாகியுள்ளன. வடிவமைப்பு, பொறியியல் மையம், மேம்பட்ட ஏவியோனிக்ஸ் வளாகம், திறன் மேம்பாடு மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை கொண்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் கட்சியின் வெறுப்பு பிரச்சாரம். மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கண்டனம். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜி அவர்கள் பேசிய பேச்சை வேண்டுமென்றே திரித்து பேசுகின்ற காங்கிரஸ் கட்சிக்கு எனது கடும் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று இணையமைச்சர் எல். முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தாம் பேசியது என்ன என்பது குறித்து திரு அமித்ஷா ஜி அவர்கள் தெளிவான விளக்கத்தை தந்துள்ளார்கள். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்த பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தியதும் அவர் உருவாக்கிய அரசியல் சாசனத்துக்கு எதிராக செயல்பட்டு வருவதும் காங்கிரஸ் கட்சிதான். அண்ணல் அம்பேத்கர் அவர்களை காங்கிரஸ் கட்சி எப்படி நடத்தியது என்பதை திரு அமித்ஷா ஜி அவர்கள் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளார். அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு அவரது மரணத்துக்கு பின்னர் கூட பாரத ரத்னா தர மறுத்து வேடிக்கை காட்சிய கட்சிதான் காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் தங்களுக்கு தானே பலமுறை பாரத ரத்னா விருதை கொடுத்து கொண்டார்கள். 1955ஆம் ஆண்டு நேரு தமக்கு தாமே பாரத ரத்னா விருது பெற்று கொண்டார். 1971ஆம் ஆண்டு இந்திரா காந்தி தமக்கு தாமே பாரத ரத்னா விருது வழங்கி கொண்டார். ஆனால் 1990ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாத காலத்தில் பாஜக ஆதரவுடனான மத்திய அரசு ஆட்சியில் இருந்தபோதுதான் அண்ணல் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அம்பேத்கர் மீதான நேருவின் வெறுப்பை நாடு நன்கு அறியும். அதே சமயம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அண்ணல் அம்பேத்கரை பெருமை சேர்த்து வருவதை நாடும் அறியும். அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் புகழை உலகம் முழுவதும் பாஜக பரப்பி வருகின்றது. அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய சட்டங்களை உரிய முறையில் அமல்படுத்தி அனைவருக்கும் உரிய நீதி என்ற உன்னத கோட்பாட்டை செயல்படுத்தி வருவதும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி தலைமையிலான அரசுதான். தேர்தல் சமயத்தில் திரு அமித்ஷா அவர்களின் பேச்சை ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எடிட் செய்து திரித்து காங்கிரஸ் வெளியிட்டது. அதேபோல தற்போதும் காங்கிரஸ் திரித்து கூறும் வேலையை மீண்டும் செய்கின்றது. காங்கிரஸ் கட்சி நேற்று முதல் உண்மையை மறைத்து திரித்து தொடர்ந்து பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகின்றது. காங்கிரஸ் கட்சிதான் அண்ணல் அம்பேத்கர் வகுத்த இடஒதுக்கீட்டுக்கும் எதிரான கட்சி. மக்கள் தலைவர்களுக்கு எதிராக செயல்பட்டால்தான் காங்கிரஸ் இன்று ஆட்சி அதிகாரத்தை இழந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. இதனை காங்கிரஸ் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரித்து கூறும் அரசியலை பாரத நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இந்த அவதூறு பிரச்சாரம் தொடர்ந்தால் காங்கிரஸை மக்கள் தேர்தல் களத்தில் இருந்தே அகற்றி விடுவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அம்பேத்கர் பெயரை சொல்வதற்கு பதில் கடவுள் பெயரை கூறியிருந்தால் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்கின்றார் அமித்ஷா. அம்பேத்கர் பெயரை சொன்னாலே வாழும் பூமியே சொர்க்கமாக மாற்ற முடியும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். எங்களைப் போல அம்பேத்கரை பெருமிதத்துடன் பின்பற்றுகிறவர்களை புண்படுத்தக்கூடாது. எந்த இந்தியரும் அப்பெருமகனின் மாண்பு சீர்குலைக்கப்படுவதை சகித்து கொள்ள மாட்டார்கள் என்று மக்கள் நீதி மய்ய தலைவர் கமலஹாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை நிலவரம். தங்கம் சவரனுக்கு ரூபாய் 520 குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 520 குறைந்து ரூபாய் 56,560க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 65 குறைந்து ரூபாய் 7,070க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னை திரும்பினார் அஸ்வின். சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வை அறிவித்த இந்திய வீரர் அஸ்வின் சென்னை திரும்பினார். ஆஸ்திரேலியாவிலிருந்து இன்று தாயகம் திரும்பிய அஸ்வினுக்கு ட்ரம்ஸ் இசை முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆஸ்திரேலியா அணியுடனான டெஸ்ட் தொடரில் பங்கேற்க அந்நாட்டிற்கு சென்றிருந்தார் ரவிச்சந்திரன் அஸ்வின். அமித்ஷாவை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பாஜக உறுப்பினர்கள் போராட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸை கண்டித்து பாஜக உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தினர். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அம்பேத்கரை அவமதித்ததாக கூறி கையில் பதாதைகளை ஏந்தி பாஜக உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர். ராகுல் தள்ளிவிட்டதில் மண்டை உடைந்ததாக புகார். அம்பேத்கர் விவகாரத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்திய போது இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. பாஜக எம்பி பிரதாப் சந்திரா
சாரங்கியின் மண்டை உடைந்த நிலையில் ராகுல் காந்தி தன்னை தள்ளிவிட்டதாக குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். துணைவேந்தர் நியமனம் முட்டுக்கட்டையை போக்க உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை விரைவுபடுத்த வேண்டும். பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்வு செய்வதற்காக தமிழக அரசின் சார்பில் தேடுதல் குழுவை அமைத்து பிறப்பிக்கப்பட்டுள்ள ஆணை உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்றும் அதனால் அந்த ஆணையை அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் ஆளுநர் RN ரவி கூறியுள்ளார். இதன் மூலம் துணைவேந்தர் நியமனம் குறித்து அரசுக்கும் ஆளுநருக்கும் மேலும் ஒரு மோதல் ஏற்பட்டுள்ளது. 6 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் பதவி காலியாக உள்ள நிலையில் இந்த மோதல் தேவையற்றதாகும். தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிப்பதில் தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நடைபெற்று வருகின்றன. இதனால் சென்னை பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகிய 6 பல்கலைக்கழகங்களும் புதிய துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாமல் அவற்றின் செயல்பாடுகள் முடங்கி உள்ளன. இவற்றில் பாரதியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி 2022 அக்டோபர் மாதம் முதலும், கல்வியியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவி 2022 நவம்பர் மாதம் முதலும் 2 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ளன. இவை தவிர புதிய துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லாததால் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் துணைவேந்தர்கள் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், வேலூர் திருவள்ளூர் பல்கலைக்கழகம், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் துணைவேந்தர்கள் பதவிக்காலம் அடுத்த சில மாதங்களில் நிறைவடையவிருக்கின்றது. புதிய துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான பணிகள் உடனடியாக தொடங்கப்படவில்லை என்றால் இன்னும் சில மாதங்களில் 11 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் இருக்க மாட்டார்கள். உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் 13 பல்கலைக்கழகங்களில் 11 பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இல்லாமல் செயல்படுவதை நினைத்து பார்க்க முடியவில்லை. துணைவேந்தர்கள் இல்லாததால் இந்த பல்கலைக்கழகங்களின் கல்வி வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை உருவாகி உள்ளது. அண்ணா பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் ஒவ்வொரு வகையில் சிறந்தவையாகும். இத்தகைய சிறப்புமிக்க பல்கலைக்கழகங்கள் தலைமை இல்லாமல் இருந்தால் அதன் செயல்பாடுகள் அடியோடு முடங்கி உயர்கல்வி பாதிக்கப்படும் ஆபத்து உள்ளது. துணைவேந்தர் தேர்வுக்குழுவில் UGC எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழுவின் பிரதிநிதியை சேர்க்க வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான மோதலின் மையப்புள்ளியாகும். UGC பிரதிநிதி கட்டாயம் வேண்டும் என்பது ஆளுநரின் நிலைப்பாடு. ஆனால் பல்கலைக்கழக விதிகளில் அதற்கு இடமில்லை என்பது தமிழ்நாட்டு அரசின் நிலைப்பாடு ஆகும். எந்த பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் நியமிக்கப்பட வேண்டுமோ அந்த பல்கலைக்கழகத்தின் விதிகள் மதிக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள எந்த பல்கலைக்கழகத்தின் விதிகளிலும் பல்கலைக்கழக துணைவேந்தர் தேர்வு குழுவில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் பிரதிநிதியை சேர்க்க வேண்டும் என்ற பிரிவு இல்லாததால் இந்த விவகாரத்தில் தமிழக அரசின் நிலைதான் சரியானதாகும். அது மட்டுமின்றி வேந்தர் என்ற முறையில் தேடல் குழுவால் பரிந்துரைக்கப்படும் 3 பேர் கொண்ட பட்டியலில் இருந்து ஒருவரை துணைவேந்தராக தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் மட்டும்தான் ஆளுநருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதே தவிர தேடல் குழுவை அமைப்பதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு வழங்கப்படவில்லை. மாறாக தேடல் குழு அமைக்கப்பட்டதற்கான அரசாணையை தமிழக அரசிதழில் வெளியிடும் அதிகாரம் உயர்கல்வித்துறை செயலாளருக்கு உண்டு. அதை ஆளுநரால் தடை செய்ய முடியாது. அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே நிலவும் மோதலுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட வேண்டியது அவசியமாகும். துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக கடந்த காலங்களில் ஆளுநர் பிறப்பித்த ஆணைகளை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அரசு வழக்கு தொடரப்பட்டு 13 மாதங்களுக்கு மேலாகியும் அவற்றை விசாரணைக்கு கொண்டுவர தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததுதான் எல்லா சிக்கலுக்கு காரணமாகும். பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழு அமைத்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் முடிவு சரியானது. திருச்சியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டியளித்துள்ளார். தமிழ்நாடு அரசை நியமித்த துணைவேந்தர்கள் தேடுதல் குழுவை ரத்து செய்ய ஆளுநர் சொல்வது தவறானது. தமிழ்நாடு அரசிடமிருந்து அதிகாரத்தை ஆளுநர் எடுத்துக்கொள்ள நினைக்கின்றார். இது மக்களாட்சி. 8 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் அதிகாரம் கொண்டிருக்க வேண்டும். ஒரு நியமன உறுப்பினருக்கு அதிகாரம் கூடாது. தமிழகம் குப்பை தொட்டி அல்ல. EPS கடும் தாக்குதல். கேரள முதல்வருடன் கைகுலுக்கி போட்டோ ஷூட் எடுப்பதில் மட்டும் முனைப்பாக இருக்கும் ஸ்டாலினுக்கு முல்லை பெரியாற்றில் மாநில உரிமைகளை நிலைநாட்டத்தான் திறனாய் இல்லை என்று பார்த்தால் அண்டை மாநிலத்தின் மருத்துவ கழிவுகள் நம் மாநிலத்தில் கொட்டப்படுவதை எதிர்க்க கூட தெம்பில்லாத முதல்வராக இருக்கின்றார். வளமிகு தமிழ்நாடு யாருடைய குப்பை தொட்டியும் அல்ல என்று EPS கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 5 முனை போட்டி. 2026 கூட்டணி ஆட்சி கணித்தார் அண்ணாமலை. தமிழகத்தில் 5 முனை போட்டி நிலவி வருகின்றது.
2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் யார் ஆட்சி அமைத்தாலும் கூட்டணி ஆட்சித்தான் அமையும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அண்ணாமலை அளித்த பேட்டி ஒன்றில் கூறியது, அரசியலுக்கு வந்துள்ள விஜயை நான் வரவேற்கின்றேன். உச்சத்தில் இருக்கும் ஒரு மனிதர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார். அரசியலில் ஏற்ற இறக்கங்களை சந்திப்பார், துரோகிகளை சந்திப்பார். கருணாநிதி, ஜெயலலிதாவை போல் நீண்ட அரசியல் பயணத்தை மேற்கொள்ளட்டும். ஒரு தேர்தலில் எதையும் மாற்ற முடியாது. தமிழகத்தில் இன்றைக்கு திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா என 5 முனை போட்டி நிலவுகின்றது. 5 கட்சிகளும் வெவ்வேறு அரசியலை முன்னெடுத்து வருகின்றன. திமுக சரியாக அரசியல் பண்ணுகின்றோம் என்று சொல்கிறார்கள். அதிமுக சரி செய்வோம் என்று சொல்கிறார்கள். பாஜக புது அரசியலை கொண்டு வருவோம் என்று சொல்கிறோம். சீமான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்கின்றார். எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது நயினார் நாகேந்திரன் ஆசைப்படுகிறார். 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரை எல்லோரும் தெளிந்து ஓட்டு போட போகிறார்கள். 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் யார் ஆட்சி அமைத்தாலும் கூட்டணி ஆட்சித்தான் அமையும். களம் மாறிவிட்டது. 2026ஆம் ஆண்டு பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்று எனக்கு ஆசை என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இன்றைய காலகட்டத்தில் கூட்டணி அமைப்பது என்பது சாத்தியமில்லை. மாநில தலைவராக இருக்கும் நான் கவனத்துடன் பேச வேண்டும். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக, தாவேகாவுடன் கூட்டணி இல்லை. இவ்வாறு அண்ணாமலை கூறினார். அம்பேத்கர் குறித்து பேசிய விவகாரத்தில் அமித்ஷா பதவி விலகக் கோரி முழக்கம். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. அம்பேத்கரை அவமதிப்பதை எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது. யாராக இருந்தாலும் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று பாமக தலைவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு இந்தியா அதிக வரி விதித்தால் அவர்களுக்கும் அதே அளவுக்கு வரி விதிப்போம் என்று அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமித்ஷாவுக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ். மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உரிமை மீறல் நோட்டீஸ் விடுத்துள்ளார். அம்பேத்கர் குறித்து அவமதிக்கும் வகையில் பேசியதாக உரிமை மீறல் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. எம்பிக்களிடம் நலம் விசாரித்த பிரதமர் மோடி. நாடாளுமன்ற தள்ளுமுள்ளுவில் காயமடைந்ததாக சிகிச்சை பெற்று வரும் பாஜக எம்பிக்களிடம் நலம் விசாரித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. எம்பிக்கள் பிரதாப் சாரங்கி, முகேஷ் ராஜ்புத் ஆகியோரிடமும் தொலைபேசி மூலம் பிரதமர் மோடி நலம் விசாரித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.